திருச்சி பாரதாசன் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிருந்தாவிடம் கேட்கலாம். பிருந்தா, நிர்வாகத்தை கண்டித்து இந்த போராட்டம் நடக்குது, என்னென்ன காரணங்களை அவங்க முன்வைக்கிறாங்க? விக்னேஷ், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்குமே பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வந்த 10 உறுப்பு கல்லூரிகளை அரசு கல்லூரிகளாக மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. அவ்வாறு அரசு கல்லூரிகளாக 2023ஆம் ஆண்டு மாற்றம் செய்யப்பட்ட பிறகும் கூட அரசு கல்லூரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த ஊதியம், அதுல பணியாற்றக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கான ஊதியத்தை தமிழக அரசு பல்கலைக்கழகத்தையே வழங்குமாறு கேட்டுக்கொண்டது. அந்த வகையில அக்டோபர் மாதம் வரை பல்கலைக்கழகம் தான் அந்த அலுவலர்களுக்கான ஊதியத்தை வழங்கி வந்தனர். ஆனால் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஆகிய 4 மாதங்கள் பல்கலைக்கழகமும் நிதி நிலைமையை காரணம் காட்டி அந்த உறுப்பு கல்லூரிகளாக இருந்த கல்லூரிகள் அரசு கல்லூரிகளாக மாற்றம் செய்யப்பட்டதுல பணியாற்றி வரக்கூடிய அது கௌரவ விரிவுரையாளர்கள் மற்றும் அந்த அலுவலக பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கவில்லை. இந்த நிலையில தான் தற்போது அந்த அரசு கல்லூரிகளாக மாற்றம் செய்யப்பட்ட கல்லூரியில பணியாற்றக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களும் அலுவலர்களும் இன்று காலை முதலே பாரதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களுக்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. காரணம் என்னன்னா, தமிழக அரசு சொல்லியிருக்காங்க, நாங்க நிதியை சரி பண்ணிட்டு ஊதியம் வழங்குறோம், அது வரைக்கும் பல்கலைக்கழகமே ஊதியம் கொடுங்க அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக இவங்க பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு இருக்காங்க. ஆனா பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் இல்ல அலுவலர்கள் ஒரு போராட்டத்தை அங்கேயே தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே நாங்க நிதி நிலைமையில நிதி சுமையில பாதிக்கப்பட்டுள்ள நிலையில இவங்களுக்கு ஊதியம் வழங்க மட்டுமே எங்களுக்கு 90 லட்சம் வரைக்கும் செலவாகுது ஆண்டு ஒன்றுக்கு. இந்த சூழல்ல நாங்களே நிதி சுமையில இருக்கும்பொழுது இவங்களுக்கு எப்படி ஊதியம் வழங்க முடியும்னு பல்கலைக்கழகத்துல பணியாற்றக்கூடிய ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இல்லாத அலுவலர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இப்ப 2 கேட்டகரியா பிரிஞ்சு பல்கலைக்கழகத்துல போராட்டம் நடத்திட்டு வராங்க. ஒரு தரப்பினர் தங்களுக்கு பல்கலைக்கழகம் ஊதியம் வழங்க வேண்டும் என சொல்றாங்க. மற்றொரு தரப்பினர் தமிழக அரசு எங்களுக்கு நிதியை கொடுத்தா உங்களுக்கு நாங்க ஊதியம் வழங்குவோம், தமிழக அரசு நிதி தராதனால இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி 2 தரப்பா ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள, பாரதாசன் பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே 2 தரப்பா ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரதுனால அங்க ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. இதற்கெல்லாம் தீர்வு தமிழக அரசு பெண்டிங்ல இருக்கக்கூடிய நிதியை பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கணும். அரசு கல்லூரிகளாக மாற்றம் செய்யப்பட்ட பாரதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளுக்கு அதுல பணியாற்றக்கூடியவர்களுக்கான ஊதியத்தை தமிழக அரசு தர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. போராட்டம் தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி பிருந்தா.